எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி சூப்பரான வெஜிடபிள் கடாய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, அது கூட 2 ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 5 காஞ்ச மிளகாய் வத்தல், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை வாசம் வர அளவுக்கு வறுத்தெடுத்துட்டு ஆறுனதும் ஈரம் இல்லாத மிக்சியில் சேர்த்து இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ கடாய் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் வரமல்லியை லைட்டாக க்ரஷ் பண்ணி வச்சது, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு மிளகாய் வத்தல், 2 சின்ன பெரிய வெங்காயத்தை கழுவிட்டு பொடியாக நறுக்கினதை சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இன்றைக்கி இதுக்கு கூட எடுத்திருக்க காய்கறிகள் ஒரு 4 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு, 1 கப்பு ஃப்ரோசன் பச்சை பட்டாணி, இது தனியாக வச்சிடலாம், நான் லாஸ்ட்டில் தான் போட போகிறோம். 2 மஷ்ரூம், அது கூட ஒரு கை காலிஃப்ளவர், கேரட் ஒரே ஒரு கேரட்டு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவரு எல்லாமே காய் உங்களுக்கு விருப்பத்துக்கு தக்கன உங்களுக்கு பிடிச்ச காய்கறியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்படி எல்லா காயும் சேர்த்து சமைக்கும்போது குழந்தைங்க நல்லா சாப்பிட்றது முடியும். ஒரு 4-5 பூண்டை இது கூட சேர்த்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே சேர்க்கணும், விட்டுட்டதுனால நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த காயெல்லாம் வதங்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மூடி ஒரு 10 நிமிஷம் இதை விட்டோம் அப்படின்னா காய் நல்லா அந்த மாதிரி வதங்கி ஒரு வெந்து வர்ற ரேஞ்சுக்கு வந்துடும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு சைடில் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ரெட் கேப்சிகம், அப்புறம் க்ரீன் கேப்சிகம், கொஞ்சமாக ஆனியன், இதெல்லாம் பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து அந்த பவுடரை சேர்த்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சிடணும். நல்லா நம்ம வறுத்து ஆற வச்சு அரைச்ச அந்த மசாலாவை சேர்த்து இப்போ ஒரு 3 தக்காளி பழத்தை மிக்சியில் அரைச்சி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததும் லாஸ்ட்டில் இந்த வதக்கி வச்சுருக்க அந்த கேப்சிகம், ஆனியன் இதை அது கூடயே சேர்த்துடலாம். ஃப்ரோசன் பச்சை பட்டாணி அப்படின்றதுனால நான் லாஸ்ட்டில் சேர்க்குறேன். நீங்கள் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கடையில் வாங்கினது வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டாணி சேர்த்துட்டு அது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த குடமிளகாய், வெங்காயம் சேர்த்து மூடி ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்ததுலேயே தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தோம், அதை லாஸ்ட்டில் சேர்க்கணும். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து இதை லாஸ்ட்டில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் மட்டும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா செம எம்மியான வெஜ் கடாய் மசாலா தயாராகிருங்க. பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் காய்கறிகள் தான். அப்படியே எடுத்து காய்கறிகளோடு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது சப்பாத்தியும். செம டெம்ப்டிங்காக இருந்துச்சு. குழந்தைங்க எல்லா காய்கறியுமே சாப்பிட முடியும். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.